ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, பட்டர் பிஸ்கெட் எப்படி ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு அன்சால்டட் பட்டர் வந்து 60 கிராம் எடுத்துக்கலாம். பட்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்ச பட்டர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. பட்டர் வந்து 60 கிராம் எடுத்துக்கோங்க. இது மாதிரி லைட்டாக விஸ்க் வச்சு அதை அப்படியே லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 3 செகண்ட் வந்து பீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கட்டிகள் எதுவுமே இல்லாமல் க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கணும். சும்மா ஒரு 2 டைம் வந்து மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு லைட்டாக வெனிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வாசனைக்காக போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகர் வந்து 85 கிராம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விஸ்க் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டரும் சுகரும் சேர்ந்து கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்ச் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டரும் சுகரும் நல்லாவே கரையணுங்க. ஸோ ஒரு 3 செகண்ட்க்கு நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க. கண்டிப்பாக வந்து கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமே நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கணுங்க. இந்த டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளார் வந்து 125 ml எடுத்திருக்கேன். கரெக்டாக அந்த கப் சைஸ்க்கு வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ளாரு கரெக்டாக மெஷர்மெண்ட் இருக்கணுங்க. அப்போ தான் பிஸ்கெட் நல்லாவே வரும். ஸோ லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட நெக்ஸ்ட் பேட்ச் சேர்த்து அதோட பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அப்போ தான் வந்து சுகர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு லைட்டாக விஸ்க் வச்சு எல்லாமே நல்லா வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து விஸ்க் எடுத்துகிட்டு கையாலே கூட பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி நல்லா வந்து நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து கையாலே போட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு மாவு கன்சிஸ்டன்சி சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அது மாதிரி வந்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக மில்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மாவு லூஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் எதுவும் ஆட் பண்ணலைங்க. உங்களுக்கு டைட்டாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் மாவு வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ளாட் பண்ணிவிட்டு இது மாதிரி சமமாக ஆக்கிக்கோங்க. கை வச்சு சமமாக ஆக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி தீத்தோம்ல அந்த கட்டை கூட வச்சுக்கலாம். நான் வந்து கையாலே வந்து ஃப்ளாட் பண்ணிட்டேன். இது அப்படியே மேலே எந்த விரிசலுமே இல்லாமல் வச்சு ஏதாச்சும் மூடியோ ஏதாச்சும் பாத்திரம் வச்சு இது பண்ணிக்கோங்க. சமப்படுத்திட்டு ஏதாச்சும் பாட்டில் மூடி அது மாதிரி உங்ககிட்ட ஏதாச்சும் மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு பிஸ்கெட் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஷேப் பண்ணிக்கோங்க. நான் இந்த மூடி வச்சு பண்ணேன். நீங்கள் எந்த மூடி வேணால் வச்சு பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பு பிடிக்குதோ அந்த ஷேப்பும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ரவுண்ட் மெத்தடில் பிஸ்கெட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதாங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு எடுத்தால் அழகாக ஷேப் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். இது மாதிரி அழகாக ஷேப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் பொறுமையாக எடுத்துக்கோங்க. என்ன இல்லைன்னா டக்குன்னு எடுத்திங்கன்னா பிஸ்கெட் வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் பொறுமையாக எடுக்கணும்.
இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் ஸ்கேல் அது மாதிரி வச்சுருந்தா கூட அடியில் விட்டு அப்படியே எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். கையில் எடுத்தா உடையுதுன்னா ஸ்கேல் கூட யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி பட்டர் ஷீட் போட்டு இது மாதிரி வந்து ஓவனில் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு இந்த பிஸ்கெட் எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பொறுமையாக எடுத்து வைங்க. எந்த ஒரு விரிசலுமே இல்லாமல் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்போனா பிஸ்கெட் உடையக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ளெயினாக அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து கையில் எடுக்கும்போது லைட்டாக உடையிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த மூடி வச்சு அப்படியே அழகாக எடுத்து அப்படியே வச்சுட்டேங்க. வந்து 2 பேட்சாக வச்சேன். ஃபஸ்ட்டு பேட்சில் 6 வச்சேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேட்சில் 6 வச்சேன். ஸோ 125 ml டோட்டலாக 12 பிஸ்கெட் வந்துச்சுங்க. ஸோ கம்மி மெத்தடில் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். அது டபுளாகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் இதெல்லாம் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் பேட்சுங்க. டோட்டலாக 20 மினிட்ஸ் ஆச்சு வேகிறதுக்கு. பாருங்கள் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரொம்பவே க்ரன்ச்சியாக ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சுங்க. நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பலாம் டைம் எடுக்கலைங்க. ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தான். சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றிங்க. கீப் வாட்சிங்.